வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாக்லேட் மாடல் தான். இதை வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். இந்த மாடல் நமக்கு வந்து கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. நான் அதை காமிக்கிறேன். இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதான் கஸ்டமர் கொடுத்தது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்துச்சு. அதை வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வச்சா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு இந்த மாடல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. அது மாதிரி கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைப்பகுதியை வந்து தனியாக அதில் அட்டாச் பண்ணி நடுவில் இருக்க அந்த சேலை துணியை வந்து நம்ம இந்த மாதிரி மடிப்பு வந்து இப்படி தான் எனக்கு அளவு ப்ளவுஸ்லேயே வந்து இதே மாதிரி எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மாடலு கஸ்டமரோட சூஸ் பண்ணுறதுனால நம்ம அதே மாடலவே நம்ம தைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வளைவெல்லாம் தைச்சதுக்கப்புறம் அந்த சாக்லேட் மாடல் வந்து எப்படி வர்றது அப்படின்றக்காக நான் ஏற்கனவே தைச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு 2 பீஸை மட்டும் நான் எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாடல் ப்ளவுஸ் பாருங்கள், மாடல் ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கும்போது நமக்கு ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகாகவே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி இதை கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக தான் கொஞ்சம் நெருக்கமாக வச்சு தைச்சேன். ஆனால் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. இப்போ கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுருக்கேன். அதாவது மேலே வந்து அந்த கழுத்து வளைவு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் அளவு வந்து சின்னதாக வரும், கீழே வந்து கொஞ்சம் அகலம் வந்து பெருசாக வரும். அதனால் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, ஒரே மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு மேலே வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். அது அப்போ தான் கரெக்டாக வந்துச்சு. இப்போ கையும் பாருங்கள், அவங்க கொடுத்த மாடல் இது தான். இப்போ தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேஸெல்லாம் வச்சாச்சு. ஒவ்வொரு இதுவும் வந்து நடுவில் அந்த பாசி வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த பாசி வைக்கிறது கரெக்டாக அந்த நடுவு சென்டரில் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேலே வந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு தான் தைச்சிருக்கேன். அதை நான் வந்து தைக்கிற வீடியோவை நான் தனியாக போடுறது எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த சாக்லேட் மாடலை எப்படி கொண்டு வர்றது, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக லூப் வந்து இந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு. இந்த தைக்கிறதுமே நம்ம கரெக்டாக தைச்சா தான் இந்த அளவு, இந்த அமைப்பு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து சுருக்கம் நமக்கு வராது. அதுக்காக தான் அந்த வீடியோவே மேக்ஸிமம் நான் போட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 நூல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பாதியாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாதியாக வந்து தெரியலை அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி சாப்பீஸில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஊசியில் நூல் கோர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த நூலை வந்து அடியிலேருந்து நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள். அடியிலேருந்து கரெக்டாக அந்த முனியில் விட்டு எடுத்துக்கோங்க மேலே. அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக வந்து அந்த சென்டரில் அடியிலேருந்து இப்படி நூலை எடுத்துக்கோங்க. நூலை எடுத்ததுக்கப்புறம் நல்லா அப்படி சுருக்குனிங்கன்னா ஒரே மாதிரி சுருங்கும். இப்போ இது வந்து மேல் பக்கத்துக்கு மட்டும்தான் சுருங்கும், அடியில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதை தூக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஊசியை சும்மா அப்படியே அடியில் கூடி கொடுத்து இழுத்தோம்னா ஒரு சுற்றி அப்படியே ஒரு நூல் சுற்றின மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம பூ கட்டுவோம் பார்த்திங்களா, எப்படி நம்ம ஒரு சுற்றுவோம் அந்த மாதிரி ஆயிரும். இப்போ எல்லா துணியும் கவர் ஆகிறதுனால அந்த மடிப்பு வந்து ஒரே மாதிரி ஆயிரும். இப்போ அது கவர் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி நீடில் வந்து இங்கிட்டிருந்து ஒரு தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் நீங்கள் பாசி வைக்கும்போது உங்களுக்கு பாசியும் நழுவாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அடியில் பாருங்கள், அப்படியே ஒரே மாதிரி நூல் வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் சுற்றுனதுனால ஒரே மாதிரி சுருக்கம் வந்து ஒரே மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் அடியில் கூட இன்னொரு நூல் கொடுத்து எடுக்கிறது. இப்போ வந்து நம்ம நம்பரு 4 பீடு வச்சுருக்கேன் நான். 4 பீடு நம்பர் கொஞ்சம் பெருசாக தெரியும், அதுக்கு தான். இப்போ அந்த பாசியை கோர்த்ததுக்கப்புறமும் அதே மாதிரி மேல் பகுதியிலேருந்து இப்படி சைடில் கொடுத்து எடுத்துக்கோங்க ஒரு தையல். எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அந்த பாசிக்குள்ளேயே ஒரு நீடில் விட்டு திருப்பி வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பாசி வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகலாமல் கரெக்டாக நம்ம வச்ச இடத்துலையே இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு தடவை அடுத்த பீஸையும் கூட நான் சொல்லித்தர்றேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அது அழகாக வந்து ஒரே லைனாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அடியிலேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி வந்து இந்த சைடு அதே மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு
இறுக்கமாக ஒரு இறுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சுருங்கிக்கிறோம். இப்போ நீடில் வந்து நம்ம அடியில் கூடி எப்பயும் போல் ஒரு சுற்றுற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இறுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து எல்லா பகுதியிலும் நல்லா கழுத்து வந்து நல்லா இறுகி எல்லா பகுதியிலும் வந்து ஒரே மாதிரி சுருக்கு வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பயும் போல் பாசியை வச்சுட்டிங்கன்னா பாசி வந்து நகராமல் இருக்கும். நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ தொடர்ந்து வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் நம்மளோட வீடியோ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் எங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆசை இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் வச்சதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது நம்ம வந்து வேறு கலரில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா எடுப்பாக தெரியும். ஆனால் இதில் வந்து வேறு கலர் கொடுக்க முடியாது. ஒரே கலர் தான், க்ரீன் கலர் தான் இந்த சாரீ. அதனால தான் இந்த ஒரே மாதிரி இருக்குது. இல்லை இந்த சாக்லேட் மாடல் வந்து டபுள் கலர் அப்படின்னா நம்ம சாக்லேட் மாடலை வேறு கலரில் கொடுத்தோம்னா இன்னும் அந்த மாடல் மட்டும் நல்லா எடுப்பாக தெரியும். நான் வச்சு தைக்கிறதுமே நான் அடுத்து வந்து இன்னொரு ப்ளவுஸில் நான் அந்த வீடியோவை நான் போடுறேன். மேலே கழுத்தெல்லாம் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கை வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.